வெல்கம் டு சாகா டாக். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தல விசிட்ஸ் தளபதின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது எதுக்காக அப்படின்னாக்கா, 2 பேரும் அவங்க முதல்ல நடிச்ச படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவ்யூவா வந்து பார்த்தீங்கன்னா, அது போட்டிருக்கோம். அதே மாரியே இந்த ஒரு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கமல்ஹாசனுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கமல்ஹாசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது கமல்ஹாசன பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னாக்கா, ஒரு சின்ன ஒரு குழந்தையிலேருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா, சினி ஃபீல்ட்ல இருந்த ஒரு ஆக்டர் தான் வந்து கமல்ஹாசன். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, 1975ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா, பட்டாம்பூச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, முறையா ஹீரோவா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. ஆனா இவர பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னாக்கா, சின்ன வயசுலேருந்தே நடிச்சாரு அப்டிங்கிறதுனால, இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ரொம்ப இவர வந்து பாப்புலர் ஆக்கணும், பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எந்த விதமான ஒரு தேவையுமே இல்லாத மாரி இருந்துச்சு. இவரோட ஃபர்ஸ்ட் படமான பட்டாம்பூச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஹிட்டான ஒரு ஃபிலிமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிருந்துச்சு. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பிகினிங் ஆஃப் த சினிமா கரியர் வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டாவே போயிட்டு இருந்துச்சு. சூப்பராவே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டோட ஆரம்பிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரஜினிகாந்த். 1978ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பைரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தாரு ரஜினிகாந்த் சார். ஆனா ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வில்லன் கேரக்டரும், இல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாரு. அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு வராத ஹேட்டே கிடையாது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதாவது இவன்லாம் என்ன ஒரு ஆக்டர் இவன். இவனுடைய கலருக்கு வந்து இவன்லாம் ஒரு ஹீரோவா ஆகலாமா? இவன் என்ன நடிக்கிறான்? இவன் இவன் நடிக்கிறதெல்லாம் வந்து கோமாளியா இருக்கே! அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க பல பேர். ஆனா அப்படிலாம் பேசினவங்க கிட்ட எதுவுமே பேசிக்காம, அவர் தனியா ஒரு சினிமாக்காக ஒரு ட்ரெய்னிங் எடுத்துட்டு, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரியா குடுத்த ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்ச படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி அப்படின்னு சொல்லக்கூடிய படம். பைரவியில வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரக்டரும் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு படம் நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படமாவே மாறி இருந்துச்சு. எவ்வளவோ ஒரு ஹேட் வந்தாலும், என்னால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு போராடின ஒரு ரஜினிய தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசக்கூடிய ஒரு ஆக்டரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதன் மூலியமா அவருடைய லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னாக்கா, நம்மள சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஹேட் இருக்கட்டும், இல்ல யாராவது நெகட்டிவா இருக்கட்டும், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கும். தயவு செஞ்சு என்ன அப்டின்னாக்கா, அதெல்லாம் வந்து கேட்டுக்காதீங்க. சப்போஸ் கேட்டாலும் இந்த காதுல வாங்கி, இந்த காதுல விட்டுட்டு, உங்களுடைய லைஃப் உங்க கையில இருக்கு அப்படிங்கிறத நம்பி, நீங்க உங்களுடைய மூவ எடுத்து வைங்க. கம் பேக் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் அ செட் பேக். ஓகே. இந்த வீடியோ எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.